மூக்கமுத்தோட மகன் இருக்கிறாரு, அறிவுநிதி நம்ம அவருக்கு பேரு. அவர் வீட்டுக்குள்ள நீ போய் தூக்கம் கேட்கணும். அவங்க மனைவி உயிரோட தானே இருக்காங்க. அங்க போய் தூக்கம் கேட்காம ஸ்டாலினும் அவங்க அண்ணன் இறந்து போன முத்துவும், தம்பி இரு தம்பி, இட்லி இருந்தா தம்பி இட்லி சாப்பிடு தம்பி. இந்த விஜயகாந்த் படத்துல இந்த புள்ள தம்பிங்களுக்கு எல்லாம் முறம் வச்சு மழை பெஞ்சா முறம் வச்சு இருப்பாரு. என்ன படம் அது? இந்த வயசான விஜயகாந்த் ஒருத்தர் நடிப்பாரு, 2 3 டபுள் ஆக்டாத ஒரு படம். அது மாதிரி அண்ணன் தம்பிங்களா அவர் 2 பேரும் பார்த்துக்கிட்டதே கிடையாது. அப்படியே ஒரு இறந்துட்டாராம் மூக்கமுத்து. ஒரு தூக்கம் தங்காம அழுதுனே இருக்காராம். நான் கண்ணு தொடச்சுங்க தொடச்சு விட போனாரு. அதற்கு பிறகு சீமானோட நீங்க நடவடிக்கைகளை கவனித்து பார்த்தால் வேறுபாடு தெரியும். நீங்க விஜயை வந்து இதே சீமான் திரு விஜய் அவர்களை, அவன் என் தம்பி, கூட்டணிக்கு போறாமா இல்லையான்றது அவர் தான், விஜய் தான் முடிவெடுக்கணும். கட்சி ஆரம்பித்த பிறகும் சொல்லி கொண்டிருந்தாரா இல்லையா? அதற்கு பிறகு வந்து இந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு கூட்டத்தை பார்த்துட்டு ஒண்ணு கிட்ட இல்லை அங்கிட்ட இல்லை, லாரி அடிப்படி செத்து போயிருவா அப்படின்னாரு. அதற்கு பிறகு திருப்பி சாஃப்ட் டவுன் எடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் திருப்பி சாஃப்ட் டவுன் விடுங்க, அதை நீங்க ஏதோ விமர்சனம் பண்ணிட்டு பேசியிருந்தார். இன்னைக்கு எங்கு பேசினாலும் விஜய் விமர்சனம் செய்து பேசுகிறார். நேற்று கூட நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். திரு இலகணேசன் அவர்களுக்கு ஒரு நினைவஞ்சலி கூட்டம் நடத்துவதற்காக பிஜேபி சார்பில் அது ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த நினைவஞ்சலி கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதற்காக பிஜேபி தலைவர்கள் திரு சீமான் அவர்களின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அவங்க கிட்ட போய் விஜய் கட்சிக்கு கொள்கை இல்லைன்னா அவங்க கேட்டாங்களா? உங்கள்கிட்ட விஜய் கட்சிக்கு கொள்கை இருக்கா இல்லைன்றதை அவங்க முடிவு பண்ணிட்டு போறாங்க. நாளைக்கு விஜயை அவங்க கூட கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.